இந்த டைம்ல துலா ராசி துலா லக்னக்காரங்க டிரான்ஸ்ஃபருக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ இந்த கொஞ்சம் காலகட்டங்களில் கொஞ்சம் தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடும் எடுக்கக்கூடும். ஆனா அந்த புதன் கேது சம்பந்தம் இருக்கிற நேர காலகட்டங்கள்ல இந்த குருவோட அஸ்பெக்ட் வரும்போது அந்த டைம்ல இந்த உறவு ரிப்பேர் ஆகக்கூடும். ஸோ இந்த மாதிரி காலகட்டங்களில் தனுஷ் ராசி தனுஷ லக்னக்காரங்க மறைபொருள் ஞானம் ஏதாவது படிக்கிறாங்க அப்படின்னா ஸோ ஆல்ரெடி அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த இழப்புகளையும் விரயத்தையும் உச்சம் அடைஞ்சிருக்கிற அந்த குரு அடுத்ததாக துலா ராசி துலா லக்னக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? துலா ராசி துலா லக்னக்காரங்களுக்கு 10ஆம் பாவத்துக்கு குரு வருது. ஸோ அங்க உச்ச குரு யார் அதிபதி 3 6 கூடையது. 6ங்கிறது பப்ளிக் சர்வீஸ், 10ங்கிறது தொழில். இந்த டைம்ல துலா ராசி துலா லக்னக்காரங்க டிரான்ஸ்ஃபருக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ விஆர்எஸ்ஐ கொடுத்துக்கலாம். ரிட்டையர்மெண்ட்டுக்கு வேணுங்கிறவங்க நீங்களே பேப்பர் போட்டு டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கலாம். ஏன்னா 3ங்கிறது தன்முயற்சியால ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். எகெயின் துலாத்துல இருந்து 2ஆம் மாமன விருச்சிகம்ங்கிற வருமானத்தை கொடுக்கக்கூடிய இடத்துலையும் குடும்ப வாழ்க்கையை சுட்டிக்கூடிய இடத்துலையும் லைஃப் பார்ட்னரோட ஹெல்த்தை சுட்டி காட்டக்கூடிய இடத்துலையும் குருவோட அஸ்பெக்ட் வருது. அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா 6ஆம் அதிபதியான குரு மாங்கல்யத்தை பார்க்குது, லைஃப் பார்ட்னரோட லைஃபை பார்க்குது. அப்படிங்கும்போது அவங்க ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அவங்களுக்கும் வேலை நிமித்தமாக ஏதாவது மாற்றம் ஏற்பட்டது அப்படின்னா துளாராசி துலா லக்னக்காரங்க ரெசிஸ்ட் பண்ணக்கூடாது. குருவோட ஆஸ்பெக்ட் எகெயின் தன்னோட 6ஆம் பாவத்துக்கே போகுது அப்படிங்கிறனால இது நாள் வரைக்கும் ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் சங்கடப்பட்டு இருக்கிற துளாராசி துலா லக்னக்காரங்க அதுலேருந்து விலக்கை பெறுவார்கள். அவங்களுக்கு அந்த ஹெல்த் இஷ்யூலேருந்து அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். வீடு வசதி வாகனம் சுகம் சரிங்களை தொட்டு ஏதாவது லோன் கேட்டுட்டு இருக்காங்க, இல்லை கடனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த கடன் வந்தால் நான் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பேன். ஏன்னா நாளாங்கிறது சுகத்தை பெறுகிறதுக்கு கடன் மட்டும் இல்லை, நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கே எனக்கு கடன் அடையணும். நான் எங்கேயோ அங்கேயும் கைமாத்து வாங்கியிருக்கேன், ஒரே இடத்துல ஒரு பெரிய பணமாக கிடச்சுன்னா இதெல்லாம் அடைச்சிட்டு ஒரே இடத்துல கொடுப்பேன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த ஒரு 5 மாதங்கள் சிறப்பான காலகட்டமாக இருக்கக்கூடும். இப்போ 6ல் இருக்கக்கூடிய மீனம் வந்து 6ஆம் பாவம். ஓகே, அதனால தான் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ வந்து விருச்சிகம் மகரம் மீனம் கடகத்துல புதன் சுய ஜாதகத்துல இருக்கும் பொழுது இந்த குரு பார்வையினால என்ன மாதிரி மாற்றங்கள் இருக்கும்? இன்டெலிஜென்ஸுக்கு காரக கிரகம் புதன். அந்த இன்டெலிஜென்ஸை சுட்டி காட்டக்கூடிய அந்த புதனுக்கு நாலேஜ் விஸ்டமை சுட்டி காட்டக்கூடிய குருவோட பார்வை வந்து பெஸ்ட் ஃபார் எஜுகேஷன். ஸோ இந்த பாவங்களில் யாருக்காவது புதன் இருக்கு அப்படின்னா அவங்க தன்னோட நாலேஜ் அப்கிரேட் பண்ணுறதுல ஏதாவது தடங்கல்கள் இருந்தது, குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சு, இந்த நீர் ராசிகளையோ மகரத்துலேயோ புதன் இருக்கு அப்படின்னா இந்த குருவுடைய பார்வை இந்த குருவோட பார்வை அந்த கல்வியில் இருக்கிற தடையை வந்து விளக்கக்கூடும். இப்போ அடுத்து வரக்கூடிய அந்த 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் குழந்தைகளுக்கு இது ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருக்கும். புதன் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா கல்விக்கு அட்மிஷனுக்கு வெயிட் பண்ணுவாங்க இல்லைங்களா, புதன் வந்து அட்மிஷனும் கூட, புதன் வந்து ரெஜிஸ்டர் பண்றது, அட்மிஷன் போடுறது, இதுக்கெல்லாம் நிச்சயமாவே ஏன்னா நீர்ராசியில குரு இருக்கு, இதுக்கெல்லாம் அருமையான காலகட்டமாக புதன் கல்விக்கு இந்த நான் சொல்ற நீர்ராசிலையும் மகரத்திலையும் இருந்துச்சுன்னா பெஸ்டான காலகட்டமாக இருக்கும். கல்வியில நாலேஜ் அப்கிரேட் பண்றதுக்கும் கல்வி சம்பந்தமாக வெளியே மூவ் ஆறதுக்கும். ஏன்னா 3ஆம் பாவத்தையும் குரு எப்படி இருந்தாலும் அஸ்பெக்ட் பண்ணுது. ஓகே, இதே காதல் அப்படின்னு வரும்பொழுது காதல் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா குரு வந்து அந்த இடத்துல நம்மளை மெச்சூரிட்டியை வளர்த்துக்க சொல்லி போதிக்கும். குரு வந்து காதல்ல வந்து காதலா அவங்க பார்க்காம அவங்க வந்து லைஃப்ல ஒரு மெச்சூரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக அவங்க பார்ப்பாங்க. அந்த காதலை வந்து விஸ்டமா நாலேஜ் அப்கிரேட் பண்றதுக்கு அந்த காதலை பயன்படுத்துவாங்க. மற்ற நேரம் கூட விளையாட்டா இருப்பாங்க. ஆனா குரு காதல்காரகனான புதனை பார்க்கும்போது அந்த புதன் வந்து ஒரு அல்பத்தனமான ஒரு காதலாக இல்லாம ஒருத்தர் அப்லிஃப்ட் பண்ற மாதிரியோ தானே மெச்சூர் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு மெச்சூர்டு டிவைன் லவ்வாக அது மாற்றக்கூடும். ஓகே, இப்போ அந்த புதன்றது தாய்மாமன் உறவுகளை வந்து குறிக்கும் அப்படிம்பாங்க. இப்போ இந்த தாய்மாமனுடைய உறவு ஸ்ட்ராங் ஆகுமா, இல்லை ஏதாவது அதில் ஏதாவது பிரச்சனைகள் வரவா? இல்லை, ஆல்ரெடி புதன் கேது சம்பந்தமெல்லாம் ஜாதகத்தில் இருக்கு அப்படிங்கும்போது அது எங்கேயுமே அப்போ அந்த இடத்துல ஆல்ரெடி டேமேஜ்டு. ஆனால் அந்த புதன் கேது சம்பந்தம் இருக்கிற நேர காலகட்டங்களில் இந்த குருவோட அஸ்பெக்ட் வரும்போது அந்த டைம்ல இந்த உறவு ரிப்பேர் ஆகக்கூடும். ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த காலகட்டத்தை சரி பண்ணியாச்சுன்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஜாதகர் அனுமதிக்கணும். அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் ரிப்பேர் ஆகிட்டு திருப்பியும் பழைய ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நிறைய டைம் நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த பீரியட் நம்ம ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த கன்சிஸ்டன்சி அந்த உறவு மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்க எஃபர்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஜனனகால ஜாதகத்தில் ஒரு பேட்டர்ன் கிரியேட்டட் ஃப்ரம் பாஸ்ட் லைஃப்ஸ். ஸோ அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணுறதுக்கு வந்து ரிப்பீட்டட் எஃபர்ட்ஸ் தேவை அந்த ஜாதகருக்கு. இந்த 12 ராசி லக்னக்காரர்களுக்குமே இந்த 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்த இந்த குரு பயிற்சி மாற்றம் அந்த ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் மாதிரி அதே விஷயங்கள் திரும்ப நடக்க வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா. அடுத்ததாக விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரர்கள், இந்த ராசி ரொம்ப ஸ்பெஷல். பல வருஷம் கழிச்சு இப்போ சில வருஷங்கள்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. இப்போ குருவோட பார்வை ஆனால் 5 மாதங்கள் தான் இருக்கு. விருச்சிகத்துக்கு ஆக்டிவேட் ஆகக்கூடிய பாவங்கள் என்ன,
அதுல ஒரு கிரகம் இருந்தா எப்படி இருக்க போகுது இந்த பயிற்சி? விருச்சிகத்துக்கு குருவோட எனர்ஜி வந்து 1-9 திரிகோணத்துக்கு கனெக்ட் ஆகுது. 159 விருச்சிகத்துக்கு கனெக்ட் பண்ணுது. ஏன்னா கடகம்ங்கிற 9ஆம் பாவத்துல இருக்கிற குரு விருச்சிகம்ங்கிற லக்னத்தையும் ராசியுமே ஆஸ்பெக்ட் பண்ணுது. விருச்சிகத்தோட 2-5 கூடிய குரு 9ஆம் பாவத்துல இருந்து லக்னத்தையும் பார்த்துருது, 5ஆம் பாவத்தையும் ஆஸ்பெக்ட் பண்ணிடுது. ஸோ 1-5 இந்த திரிகோணம் கனெக்ட் ஆகிறனால நிறைய தடங்கல்களை இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்க இந்த 5 மாத காலகட்டங்களில் அடிச்சு உடைச்சிட முடியும். அவங்க போடுற எஃபர்ட்ஸ் எல்லாமே பலிதமாக கூடும். கொடுக்குற கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைவேறக்கூடும். ஏன் அப்படின்னா 2ஆம் அதிபதியான கொடுக்குற கமிட்மெண்ட்ஸ், குடும்ப வாழ்க்கை, வருமானத்தை சுட்டி காட்டக்கூடிய அதிபதி 5ஆம் அதிபதியும் கூட 9ல இருந்து கனெக்ட் பண்றதுனால குடும்ப வாழ்க்கை, வருமானம், குழந்தைகள் இதை சார்ந்த விஷயங்கள்ல மேம்படக்கூடும். அவங்க எடுக்கிற எல்லா முயற்சிகளும் இந்த குரூப் பேச்சில் சக்ஸஸ் ஆகும். இந்த டைம்ல குழந்தைகளுக்காக ஏதாவது பண விரயம் பண்ண வேண்டியிருந்ததுன்னா சந்தோஷமா பண்ணலாம். அது சுப விரயமாக இருக்கும். படிப்புக்காக இருக்கலாம், கல்யாணத்துக்காக இருக்கலாம். இந்த மாதிரி காலகட்டங்களில் சுப விரயங்களை செய்யும் போது 2ஆம் பாவம் அக்சஸ் இருக்கிறதுனால அது பின்னால ஏதோ ஒரு விதத்தில் ஆதாயமாக கூட உருவாக்கக்கூடும். ஓகே. இதுல வந்து சனி செவ்வாய் காம்பினேஷன் ஒருத்தங்களுக்கு இருக்கு, சுய ஜாதகத்துல 2 கிரகங்கள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம. இதே மாதிரி மீனத்துல ஒரு சுக்கிரன் இருக்காரு, மகரத்துல ஒரு சூரியன் இருக்காங்க, கடகத்துல ஒரு சந்திரன் இருக்காங்கும் போது இத்தனை கிரகங்கள் கனெக்ட் ஆகும்போது என்ன மாதிரி மாற்றங்கள்? இது வந்து ஒரு ப்ராபபிலிட்டின்னு எடுத்தோம்னா நிறைய ப்ராபபிலிட்டி எடுக்க முடியும் லதா. ஆனால் இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்களுக்கு இந்த இடங்கள்ல செவ்வாய் இருக்கு, லக்னாதிபதி ராசியாதிபதி செவ்வாய் இருக்கு, மகரத்துலையோ விருச்சிகத்துலையோ மீனத்துலையோ கடகத்துலையோ அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சொல்ற பலன்கள் ரெட்டிப்பு பாசிட்டிவ் பலனை கொடுக்கும். சுக்கரன் அந்த இடத்துல இருக்குன்னா ரிலேஷன்ஷிப் சார்ந்த பிரச்சனைகளை விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்க ரொம்ப ஆக்கப்பூர்வமான விதத்தில் எதிர்கொள்ளக்கூடும். ஸோ அதில் ஏதாவது சங்கடங்கள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்குன்னா கூட ஆக்கப்பூர்வமாக அவங்க சமரசமாக பேசி ஒரு சொல்யூஷன் எடுத்துட்டு வர முடியும். குரு இந்த பாவத்தில் இருக்குன்னா குழந்தைங்க சம்பந்தமாக ஏதாவது ஒரு வரிசை அவங்க இது நாள் வரைக்கும் எதிர்கொண்டு போயிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகக்கூடும். 2ஆம் அதிபதியான குரு 5ஆம் அதிபதியான குருக்கே எகெயின் குருவோட ஆஸ்பெக்ட் வருது அப்படிங்கும்போது வருமானத்தை பெருக்கிறதுக்கும், சாலிடான பேங்க் பேலன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கும், ரிசோர்ஸஸ் அக்குமுலேட் பண்ணுறதுக்கும் பெஸ்டான பீரியடாக இருக்கும். சனி நார்மலாகவே 3ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி. ஸோ வீடை தொட்டு வீடில் ஏதாவது மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சனி இந்த நான் சொன்ன இந்த 4 ராசியில் குருவோட பார்வைகள் இருக்கிற ராசிலையோ குரு இருக்கிற கடகத்திலையோ சனி அமைய பெற்றவர்கள் நிச்சயமாகவே வீடு மாறக்கூடும். அவங்க வந்து இந்த வாடகை வீட்டிலேருந்து வேற வாடகை வீட்டுக்கு போகிறது, சொந்த வீடு கட்டி ரீலோகேட் ஆகி போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபேவரபிளாக நிச்சயமாகவே இருக்கக்கூடும். இதே இடத்துல வந்து சந்திரன் இருக்கு அப்படிங்கும்பொழுது, நீச்சம் பெற்ற சந்திரன் விச்சகத்துல அப்படிங்கும்போது எப்படி இருக்கும்? இந்த கொஞ்சம் காலகட்டங்களில் கொஞ்சம் தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடும். எடுக்கக்கூடும். எகைன் அது வந்து ஃப்ரீ வில். இந்த மாதிரி காலகட்டங்களில் அந்த ரெக்லெஸ்ஸாக முடிவெடுக்கிறது, ரெஸ்ட்லெஸ்ஸாக எமோஷனலாக முடிவெடுக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் ஆக்கப்பூர்வமான டெசிஷன்ஸை இந்த காலகட்டங்களில் சந்திரன் இந்த பாவத்தில் இருக்க மீன ராசிக்காரங்க, விருச்சிக ராசிக்காரங்க, மகர ராசிக்காரங்க, ஏன்னா இந்த இடத்துல எல்லாம் சந்திரன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அங்கே எல்லாமே குருவோட ஆஸ்பெக்ட் போகிறனால எடுக்கிற டெசிஷன்ஸ் வந்து கொஞ்சம் தெளிவான டெசிஷன்ஸாக இருக்கக்கூடும். இது வந்து குடும்பத்தை விட்டு பிரியறதா இருந்தாலும் சரி, இல்லை தொழிலை விட்டு, இல்லை நான் இன்னைக்கு இந்த வாட்டி இந்த தொழிலை விட்டுறேன், வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போக போறேன், இந்த மாதிரி ஒரு முக்கியமான டெசிஷன் கூட தெளிவுன்னு நம்ம எடுத்து பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. குருவுடைய பார்வை இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டுங்கிறத விட குரு வந்து ஒரு தெளிந்த நீர் போல. ஸோ குழம்பின குட்டையாக ஸ்டாக்னண்டான தேங்கி நிற்கிற தண்ணீர் அந்த விருச்சிகத்துக்கு ஒரு தெளிந்த ஒரு பார்வையை இந்த குருவோட ஆஸ்பெக்ட் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக தனுர் ராசி தனுர் லக்னக்காரர்களுக்கு, தனுஷ் ராசி தனுஷ் லக்னக்காரங்களுக்கு லக்னாதிபதியான குரு திறமை, வித்தை, வீடு, வசதி, வாகனம், சுகம், சௌரியம், தாய் இதெல்லாம் சுட்டி காட்ட குரு அஷ்டமத்துல போய் உச்சம் அடைஞ்சு தன்னோட இந்த நெக்ஸ்ட் 5 மந்த்தை வந்து ரன் பண்ண போகுது கோச்சாரத்துல. ஸோ இந்த மாதிரி காலகட்டங்களில் தனுஷ் ராசி தனுஷ் லக்னக்காரங்க மறைபொருள் ஞானம் ஏதாவது படிக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ஆக்கப்பூர்வமான காலகட்டமாக இருக்கும். அப்படி அல்லாத பட்சத்தில் அஷ்டமத்தில் நின்று குரு கோச்சாரத்தில் இயக்குது அப்படின்னு சொல்லும்போது தாயுடன் உண்டான உறவு, தாயோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் இந்த ஹீலிங் ஸ்டடீஸு, மிஸ்டிக்கல் நாலேஜ் சம்மந்தமான விஷயங்களில் படிக்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்து பெஸ்ட் பீரியடாக இருக்கக்கூடும். ஏன்னா அங்கிருந்து அஷ்டமத்தில் இருந்து குரு டைரெக்டாக 12ஆம் பாவத்தையும் ஆஸ்பெக்ட் பண்ணும். அப்போது வீட்டை தொட்டு விரயம், தாயை தொட்டு விரயம், வாகனத்தை தொட்டு விரயம், கல்விக்காக விரயம், திறமை நாலேஜ் அப்கிரேட் பண்ணுறதுக்கான விரயம், இந்த காரணகட்ட விஷயங்களுக்காக கொஞ்சம் ஐசோலேஷனை இந்த குரு ஏற்படுத்தக்கூடும். தனுஷ் ராசி தனுஷ் லக்னக்காரங்களுக்கு 2ஆம் பாவத்துக்கும் குருவோட ஆஸ்பெக்ட் வரும். அப்ப தாய்க்கு கொடுத்த வாக்கு அவங்களால நிறைவேற்ற முடியாம போகும், வீட்டுக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்ற முடியாம போகக்கூடும், கொடுத்த வாக்கால எனர்ஜி பணம் விரயமாக கூடும். ஸோ தனுஷ் ராசி தனுஷ் லக்னக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து ஒரு 50-50 எடுத்துக்கலாம். நம்ம நெகட்டிவா முழுசா பேசாட்டியுமே கூட இது ஒரு 50-50 தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அஷ்டமத்தில் இருந்துட்டு டைரெக்டாக 2ஆம் பாவமான மாங்கல்ய ஸ்தானத்தை குரு ஆக்சஸ் பண்ணுது.
12ஆம் பாவமான விரயத்தை ஆக்சஸ் பண்ணுது. 4ஆம் பாவம் தாய் ஸ்தானம் ஆக்சஸ் ஆகுது. ஸோ வீடு, வாகனம், தாய், லைஃப் பார்ட்னரோட ஹெல்த் இத சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொடுக்கிற வாக்குலயும் ரொம்ப கவனமா இருக்கணும். ம். ஸோ கொடுக்கிற வாக்கு ஜாதகரை அடிமைப்படுத்தும். நார்மலாவே தனுசு லக்னக்காரங்க வாக்குக்கு அடிமையாயிருவாங்க. இது பிசினஸ் பண்றவங்கலாம் நிறைய வாக்குறுதிகள் குடுத்திருப்பாங்களே, இந்த டைம் பீரியட்குள்ள நான் வந்து பணம் குடுத்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி. அதனால எனர்ஜி விரயமாக கூடும் அவங்களுக்கு. அந்த இனிமே கொடுக்கிற வாக்குல கவனமா இருக்கணும். இப்போ வந்து திருமணத்தை தொட்டு வந்து ஏதான வாக்குறுதிகள் இருக்கும் வரன்களுக்குள்ள. அப்ப அதுலயும் பிரச்சனை வரக்கூடுமா? நிச்சயமாக குடும்ப வாழ்க்கையை தொட்டும் இழப்புகளையும் விரயங்களையும் தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்க இந்த டைம்ல சந்திக்கக்கூடும். என்ன லக்னாதிபதி ராசியாதிபதியே பிரச்சனை ஏற்படுத்தக்கூடியமா அப்படின்னா உட்கார்ந்துருக்கிற இடம் வந்து அஷ்டமஸ்தானம், அங்கே எக்ஸால்டட் ஸ்டேட்ல உட்காந்து. ஸோ இந்த டைம்ல கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டு அந்த வாக்குல இருந்து பின் வாங்குறது. ஸோ வீடுக்கு வர பணம் கொடுக்கறது, கொடுத்த பணத்துலேருந்து பின் வாங்குறது. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் வரைக்கும் புனர்பூசத்துக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் சங்கடங்களை உறுதியாக அவங்க எதிர்கொள்வாங்க. பூசத்துக்கு குரு வரும்போது, ஆயில்யத்துக்கு குரு வரும்போது இதோட நெகட்டிவ் இம்பாக்ட் வந்து பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஓகே. இப்ப நெறைய பேருக்கு வயதான தாய்மார்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நல்லா இருப்பாங்க. ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கிற பேரண்ட்ஸ் இருப்பாங்க. அப்ப 2 பேருக்கும் ஹெல்த்ல கவனமா இருக்குமா? இல்ல நிச்சயமாவே உயிருக்கு கவனமா இருக்கணும். ஆபத்து வருமா? தாயால விரயம், தாயை தொட்டு விரயம் அல்லது தாயே விரயம். ஸோ தாயை தொட்டு ஜாதகர் விரயத்தை எதிர்கொள்ளக்கூடும். அதனால முன்னாலேயே அவங்க பேரண்ட் அவங்க அட்டன் பண்ணிக்கிறது, மதர்லி ஃபிகர்ஸ் அட்டன் பண்றது பெஸ்ட் ரெமடி. அப்போ வீடு வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள். வீடு, வாகனம், சுகம் சௌரியங்கள் இது எல்லாமே 12ஆம் பாவத்தை குருவோட கனெக்ஷன் அஷ்டமத்துல இருந்து வருது. ஸோ இந்த டிரான்சாக்ஷன்ஸ்லயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாகனங்கள் இயக்குறதுலயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனால தான் வீடு வாங்குறதுக்காக வாக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தொட்டு ஒரு பாதி பணத்தை முன்பணமாக கொடுத்து வச்சிருப்பாங்க. கொடுத்தது திருப்பி வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஸோ அதே விஷயத்தை ரீடு பண்ணக்கூடிய விஷயத்தை ஏற்படுத்திடும். அதனால தனுஷாசி தனுஷு லக்னக்காரங்க இந்த பயிற்சி ஒரு 50-50 தான் நன்மை தரும். ஓகே. இதே பாஸ்ட் ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ்னே இந்த ஒவ்வொரு ராசிக்கும் இந்த கேள்வி வருதுன்னா, ஒவ்வொரு பாவங்களும் மாறுபடும். இப்ப தனுசுக்கு வந்து அவரே அதிபதியாக இருந்தாலும் 8ன்னு போகும்போது நிச்சயமாக அந்த இடத்துல ஒரு பயத்தையும், அதே 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நல்ல விஷயம் திருப்பி ரிப்பீட் ஆயிடுச்சுன்னா யாருமே ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு கஷ்டமான விஷயங்களோ, மரண செய்திகளோ, இல்ல இழப்புகள், இல்ல வேற ஏதாவது என்ன மாரி கஷ்டங்கள் வரும்ன்ற மாதிரி ஒரு பயம் இருக்கும். இதற்கு கல்வியை தொட்டு பண இழப்புகளை எதிர்கொள்ளக்கூடும். இதே மாதிரி ஒரு சூழ்நிலை பின்னால் ஏதாவது அவங்களுக்கு வந்திருந்ததுன்னா, தாயுடன் உண்டான உறவுல கசப்பு ஏற்படும். கல்வியை தொட்டு சில இழப்புகளையும் விரயங்களையும் இந்த காலகட்டங்களில் தனுஷு லக்னக்காரங்க எதிர்கொள்வாங்க. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் தான் இந்த பீரியட்ல ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இருக்கு. மத்தபடி பெரிய லெவல்ல ஒண்ணும் கவலைப்படுறதுக்கான அவசியம் இல்ல. அடுத்ததாக மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி, குருவின் பார்வை படுறதுனால எப்படி இருக்க போகுது? மகரத்துக்கும் குருவோட ஆஸ்பெக்ட் இருக்கு. ஆனா அந்த குரு ஆல்ரெடி அவங்களுக்கு 3ஆம் பாவமான முயற்சி, தன்னை வெளிப்படுத்துற விதம், ஆல்ரெடி அவங்களுக்கு அந்த 3ஆம் பாவம் 12ஆம் பாவம். அவங்களோட டிராவல் ஆகட்டும், அவங்களோட எஃபர்ட்ஸ் ஆகட்டும், நார்மலா மற்றவங்க போடுறத விட மகர ராசி மகர லக்னக்காரங்க நிறைய போட வேண்டி வரும். ஏன்னா 12ஆம் அதிபதி அவங்களுக்கு 3ஆம் பாவமா வருது. இப்போ அந்த குரு இந்த ராசி லக்னக்காரங்களுக்கு 12ஆம் அதிபதியாகவும் கூட இருக்கு. ஸோ ஆல்ரெடி அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த இழப்புகளையும் விரயத்தையும் உச்சமடைஞ்சிருக்கிற அந்த குரு. ஸோ ஆனா குரு இங்க உச்சமடைஞ்சிருக்கு வந்து ரிலேஷன்ஷிப் ஸ்தானத்துல போய் உச்சமடையுது, பார்ட்னர்ஷிப் ஸ்தானத்துல உச்சமடையுது. ஸோ 3ஆம் பாவமான முயற்சி, 3ஆம் பாவம் தன் முயற்சியில தானா ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் 7ஆம் பாவத்துல உட்கார்ந்து எகெயின் லக்னத்தையே பார்க்கறனால திருமணத்துக்கு ஏற்ற காலகட்டமாக ஒரு சாரார் இதை எடுத்துக்கொள்ளலாம். மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப்க்கு இது பெஸ்ட் காலகட்டம். ஆனா அதே மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பை தொட்டு இழப்புகளையும் கூட இந்த ஜாதகர்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்கொள்ளக்கூடும். என்னன்னா 12ஆம் அதிபதியும் கூட அந்த குரு 7ஆம் பாவத்துல இருக்கு, உச்சமடைஞ்சு நிக்குதுங்கும் போது இந்த மகராசி லக்னக்காரங்க லைஃப் பார்ட்னர் ஏதோ வேலை நிமித்தமா எங்கேயாவது பிரிஞ்சு போறாங்க, ஒரு 3 மந்த்ஸ் போஸ்டிங் வருது, ஒரு ரீலொகேஷன் வருது, ஒரு டிரான்ஸ்ஃபர் வருதுன்னா இந்த டைம்ல ரெசிஸ்ட் பண்ண வேண்டாம். அதை பண்ணாம இருக்கிற போது அவங்களோட 11ஆம் பாவம் பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகும். ஆக்கப்பூர்வமான விதத்தில் அவங்களோட ஆசைகள் அபிலாஷைகள் இந்த ஒரு மாற்றத்தை எதிர்கொள்வதன் மூலமா அக்செப்ட் பண்றதன் மூலமாக அந்த பாசிட்டிவ் டிசைர்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகக்கூடும். அப்படி இல்லைன்னா ரிலேஷன்ஷிப்ல கடுமையான சங்கடங்களையும் வாழ்க்கை துணையோட ஹெல்த்ல கடுமையான இழப்புகளையும் ஏற்படுத்தக்கூடும். ஸோ இந்த விஷயத்துல மட்டும் மகரம் கவனமா இருந்தாங்கன்னா போதுமானது. ஏன்னா 3-12 கூடியது வந்து என்னைக்குமே நம்ம ரொம்ப ஃபேவரபிளாக பேச முடியாது. என் முயற்சியெல்லாம் விரயமாகும், எல்லாரும் 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய விஷயத்த நான் 10 மணி நேரம் செய்ய வேண்டியிருக்கு, எல்லாரும் ஒரு தடவை போயிட்டு வரதை நான் ஒவ்வொரு தடவையும் போயிட்டு வர வேண்டியிருக்கு அப்படிங்கிற அதிபதி தான் அந்த குரு. ஸோ அது 7ஆம் பாவமான ரிலேஷன்ஷிப் அண்ட் பார்ட்னர்ஷிப்ல இந்த காலகட்டத்தில் பார்ட்னர்ஷிப் கூட சிலருக்குலாம் முறியக்கூடும். அது லைஃப் பார்ட்னராகவும் இருக்கலாம், பிசினஸ் பார்ட்னராகவும் இருக்கலாம். இதே விருச்சிகத்துல 11ஆம் பாவம்னு வரும்பொழுது அப்போ பார்க்கும் பொழுது நன்மைகள் ஏற்படுமா? அப்ப அதுல இருக்கக்கூடிய அவங்களோட கிரகங்கள் 7-11 கனெக்ட் ஆகுது. ம். எகைன் இது மேரேஜுக்கு ஏற்ற காலகட்டமாக இருக்கும். இந்த மாதிரி காலகட்டங்கள்ல திருமணத்துக்கான முயற்சிகளை மகர ராசி மகர லக்னக்காரங்க தைரியமாக எடுக்கலாம். ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு வெறும் இந்த திருமணம் இதை தொட்டு இருக்கிற விஷயங்கள்ல சுபம் நடக்கும். அதே மாதிரி
ரொம்ப கேர்ஃபுல்லாவும் இருக்கு. முயற்சிகள் விரயமாகும். அதுல தான் கவனமா இருக்கணும். எந்த முயற்சி எடுத்தாலுமே அதுல விரயம் தான். விரயத்தை கொடுக்கக்கூடும். அப்ப எதுவுமே அவங்க முயற்சியே பண்ணக்கூடாதா இந்த 5 மாத நார்மலா காலம்? போடுறத விட எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போட வேண்டி வரும். ஓகே. அந்த கல்விக்கோ, வேலைக்கோ எதுக்கா இருந்தாலும், ஒண்ணு வந்து இப்போதைக்கு 5 மாசத்துக்கு டெசிஷன் எடுக்காம இருக்கிறது நல்லது. நம்ம எடுத்தாலும் வந்து சுபகிரகமான குரு பாக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம், இதெல்லாம் ஃபேவரபிளா முடியும்னு சொல்றோம். எப்படி ஃபேவரபிளா முடியுது? எஃபர்ட்ஸ் ஜாஸ்தியா போட்டு அது ஃபேவரபிளா முடியுது. மத்தவங்களுக்கு ஈஸியா முடியறது கூட மகரத்துக்கு சிரமப்பட்டு முடியறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த குரு 3 12 அதிபதியா இருக்கிறனால தான். எகைன் லக்னத்தை பார்க்கும்போது அதே விஷயத்தை தான் திருப்பி செய்ய போகுது. அடுத்ததாக கும்பராசி, கும்ப லக்னக்காரர்களுக்கு இங்க ஏற்கனவே ராகு இருக்கு. இந்த இடத்தை வந்து குரு பார்க்கும் பொழுது, குரு ராகு அப்படிங்கிற காம்பினேஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? கும்பராசி கும்ப லக்னக்காரங்களுக்கு குரு 2 11 அதிபதி. 2ங்கிறது குடும்ப வாழ்க்கை, கொடுக்கக்கூடிய வாக்கு, மாங்கல்ய ஸ்தானம், தன்னோட வருமானத்தை சுட்டி காட்டக்கூடிய பாவம். ஸோ 2ஆம் பாவத்துக்கு ஃபர்ஸ்ட் குருவோட ஆஸ்பெக்ட் வந்துடுது. பாவாதிபதி அந்த பாவத்தை கோச்சாரத்தில் பார்க்குதுங்க போது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், கொடுக்குற வாக்கு அவங்களால நிறைவேற்ற முடியும், வருமானத்தை பெருக்க முடியும், அது மூலமா அவங்களோட ஆசைகள் அபிலாஷைகளை அவங்களால உறுதியாக நிறைவேற்றிக் கொள்ள முடியும். 11ஆம் பாவத்தை ஆஸ்பெக்ட் பண்ணுது. 10ஆம் பாவத்துக்கும் கும்பத்தோட ராசி லக்னக்காரங்களுக்கு குருவோட ஆஸ்பெக்ட் வருது, விருச்சிகத்துக்கு வருது. விருச்சிகம் வந்து கும்பத்துக்கு 10ஆம் பாவம். ஸோ இது நாள் வரைக்கும் வேலையில சிரமத்தை எதிர்கொண்டுட்டு இருக்கிற கும்பராசி கும்ப லக்னக்காரங்களுக்கு இது சிறப்பான காலகட்டமாக இருக்கக்கூடும். ஏன்னா ஒருத்தர் கீழே வேலை பண்றவங்க பிளஸ் செல்ஃப் எம்ப்ளாய்டு 6 10ஐயும் குரு கனெக்ட் பண்ணுது, 2ஆம் பாவத்தையும் கனெக்ட் பண்ணுது, 11ஆம் பாவத்தையும் கனெக்ட் பண்ணுது. ஸோ இந்த குரு பயிற்சி கும்பராசி கும்ப லக்னக்காரங்களுக்கு 90% சிறப்பான பலனை கொடுக்கும். மிச்ச 10% ஏன் ஒதுக்கி வைக்கிறோம் அப்படின்னா, ஜனன காலத்தில் என்ன மாதிரி தசாபுத்திலாம் போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த 10% சேஞ்சஸ் வந்து அதில் ஏற்படும். ஓவராலாக இந்த கும்பராசி கும்ப லக்னக்காரங்களுக்கு இந்த பயிற்சி தி பெஸ்ட்டாக இருக்கக்கூடும். இப்ப 6ங்கிற கடகத்துக்கு குரு வரும்போது, அந்த நோய், எதிரி, கடன், வம்பு, வழக்கு அப்படின்னு சத்ரு ஸ்தானங்கும் போது எதிரிகள்லாம் அழிஞ்சிருவாங்களா? நார்மலாவே கும்பராசி கும்ப லக்னக்காரர்கள் எதிரி மூலமாவே ஆதாயம் பெறுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு யாரோ ஒரு இப்போ யூடியூப்ல எல்லாம் நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாம் பரப்பி அது மூலமா ஆதாயம் காண்றாங்க இல்லைங்களா? எனக்கு வியூஸ் வந்தா சரி அப்படிங்கிற மாதிரி. ஸோ எதிரிகளையே அவங்களுக்கு நார்மலாவே ஆதாயம் ஆகக்கூடிய அமைப்பு கும்பத்துக்கு எப்பவுமே உண்டு. ஏன்னா 6ஆம் அதிபதி 6ஆம் பாவத்துல நிக்கிற அந்த குரு 11ஆம் அதிபதி. ஸோ அவங்க அந்த எதிரி நோய் கடன் வம்பளக்கு பஞ்சாயத்தை பத்தி இந்த குரு பயிற்சியை பேஸ் பண்ணி அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனா 6ல குரு வந்துச்சுன்னா அந்த பாவத்தை வலுக்க செய்யும். எப்பவுமே ஒரு பாவாதிபதி அந்த குரு வந்து எக்ஸ்பான்ஷன். ஸோ ஆரோக்கியத்துல நார்மலாவே கொஞ்சம் கவனமா இருந்தாச்சுன்னா போதும். இப்போ இவங்க இது இன்னும் ஃபாஸ்ட்டாக ஆக்டிவேட் ஆகணும், இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள், இந்த பாவங்கள் செயல்படுறதுக்கு என்ன பண்ணலாம்? கும்பராசிக்கு குரு அப்படிங்கிறது வந்து நார்மலாவே மீனத்துக்கு அதிபதி. மீனம்ங்கிறது லெட் கோ, மீனம்ங்கிறது எனர்ஜி ட்ரெயின் பண்ணக்கூடிய இடம், அவங்களுக்கு அது வருமானத்தை கொடுக்கக்கூடிய இடம். ஸோ கும்பராசி கும்பலக்னக்காரங்க 100 ரூபா சம்பாதிச்சாலும் சரி, அந்த 100 ரூபாயில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் என்னைக்குமே தர்ம காரியங்களுக்கும் செலவு பண்ணணும். இந்த பிலிகிரிமேஜ் போறவங்களுக்குலாம் உதவி செய்யறது, பிலிகிரிமேஜ் போறதுக்கு உதவி செய்யறது, யாத்திரை தீர்த்த யாத்திரை போறவங்களுக்கு ஏதோ ஒரு சர்வீஸ் பண்றது, அவங்களுக்கு அந்த 2ஆம் பாவத்தை இந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணும்போது 11ஆம் பாவமான தனுஷ் வந்து சுப பலனை தரக்கூடும். எகெயின் குரு அவங்க குடும்ப வாழ்க்கைக்கும் ஆசைகள் விளாட்சி நிறைவேற்றுறதுக்கும் அதிபதி யாரு? குரு. அப்ப யாராவது ஒருத்தர் மாஸ்டர் அவங்க மனசுல வச்சுக்கிட்டு அந்த மாஸ்டருக்கு உண்டான ஊழியத்தை அவங்க செய்யும் போதே அவங்க வாழ்க்கை மேம்படும். ஏன்னா கும்பம் முழு ராகுவோட கண்ட்ரோல். எகெயின் குருஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்க செய்யற சர்வீஸே அவங்க லைஃப்ல நிறைய மாற்றங்களை ஆக்கப்பூர்வமான எடுத்து கொடுக்கும். இது வந்து லைஃப் டைம் ரெமெடி, நாட் ஒன்லி ஃபார் திஸ் கோச்சாரம். அடுத்ததாக மீன ராசி, மீன லக்னக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எந்த மாதிரி மாற்றம் ஏற்றத்தை தரப்போகுது? லக்னாதிபதியும் 10ஆம் அதிபதியுமான குரு 5ஆம் பாவமான சுபஸ்தானத்துல கேந்திரத்துக்கு அதிபதியான குரு திரிகோணத்துல சுபஸ்தானத்துல வந்து உச்சமடைஞ்சு தன்னோட கோச்சாரத்தை நடத்த போகுது. அங்கிருந்து 9ஆம் பாவத்துக்கும் மீனராசி மீன லக்னக்காரங்களுக்கு குருவோட ஆஸ்பெக்ட் வரப்போகுது. 11ஆம் பாவத்துக்கும் மீனராசிக்காரங்களுக்கு குருவோட ஆஸ்பெக்ட் வரப்போகுது. ஸோ 1 5 9 10 11 பாவங்கள், இந்த பாவங்கள் எல்லாத்தையுமே மீனத்துக்கு கனெக்ட் பண்றதுனால இது நாள் வரைக்கும் நிறைய தடங்கல்கள், 7.5 சனி மூலமாக சங்கடங்கள், நிறைய தடங்கல்கள்னு எதிர்கொண்டுட்டு இருக்கிற அந்த மீனராசிக்காரங்க நிச்சயமா ஒரு பிரீத் எடுத்துக்கலாம். தொழிலை தொட்டு வருமானம், காதல் வந்து இப்போ ஆசைகள் அபிலாஷை நிறைவேற்றக்கூடிய காதலே வரலாங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் காதல் வரும். ஸோ அந்த டிசைர்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ஏற்ற காலகட்டமாகவும் இது இருக்க போகுது. குரு 9ஆம் பாவத்தையும் ஆஸ்பெக்ட் பண்ணுது. அப்படிங்கும்போது நாலேஜ் ஏதாவது அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ மீனாசி மீன லக்னக்காரங்களுக்கு இந்த பயிற்சி சிறப்பான பயிற்சியாகத்தான் கருதப்படுது. ஸோ மீனத்துக்கு நார்மலாவே பரிகாரம், நீங்க அடுத்தது வாழ்வியல் பரிகாரம் தான் கேட்குறீங்க. கண்டிப்பா. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் இந்த கோவிலுக்குள்ள நம்ம சொல்றது ஒரு விதமா இருந்தாலும், நம்மளோட தினம் தினம் வாழ்வியல்ல என்ன மாதிரி மாற்றம் பண்ணும்போது எனக்கு அந்த நாள் நல்ல வெற்றியா இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பு. மீனம் வந்து நார்மலாவே நிறைய விஷயங்களை கடந்து போகக்கூடிய
அது பாவம் தான் உங்களுக்கு லக்னமாவே ராசியாவே வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு இக்கட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்க நார்மலா மீனராசி மீன லக்னக்காரங்க யார்ட்டயாவது ஆறுதல் சொன்னாங்க, யாருக்கிட்டயாவது அவங்க பேசுனாங்கன்னா மத்தவங்க வந்து கன்வின்ஸ் ஆயிருவாங்க. மத்தவங்களுக்கு வந்து ஒரு ஒரு தாய் வந்து வருடி குடுக்குற மாரி, ஒரு தாய் வந்து ஆறுதல் குடுக்குற மாரி ஒரு ஃபீல வந்து மீனத்தால குடுக்க முடியும். ஏன்னா, குரு தான் அந்த பாவத்துக்கே அதிபதி. அதுவும் 10ஆம் பாவம். அவங்க அது தொழிலாவே நெறைய பேர் செய்வாங்க. நம்ம நார்மலாவே இவங்க வேலையே அது இருக்காது. இப்போ சில லாயர் எடுத்துக்கோங்க. அவங்க லாயர் வந்து சண்டை சச்சரவ தீர்த்து வச்சு வருமானம் எடுக்கணும். லாயருக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. மீனம் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆக்டிவேட் ஆனவங்க, அந்த டைம் 10ஆம் பாவத்த குரு மாரி தனுஷா ஆக்டிவேட் பண்ணுவாங்க. உண்மையான தனுஷா. ஸோ மீனராசி மீன லக்னக்காரங்க இன்பில்ட்டாவே அவங்க தொழிலாகவும், அவங்களோட தர்மாவாகவும், அவங்களோட கர்மாவாகவுமே மத்தவங்கள வழிநடத்துறதும், மத்தவங்களுக்கு நல்லது கெட்டதெல்லாம் புரிய வைக்கிறதையும் தான் அவங்களோட பேசிக் குவாலிட்டியே. அத தர்மப்படி எப்பவுமே செஞ்சுட்டு இருந்தாங்கனாலே போதுமானது. அவங்களும் மன உளைச்சலுக்குள்ள ஆளாகி மத்தவங்களுக்கு மன உளைச்சல குடுக்காம இருக்கிறதே ஃபர்ஸ்ட் மீனத்துக்கு பெரிய ரெமெடி. இப்ப இந்த மீன ராசி, மீன லக்னக்காரர்களுக்கு சுய ஜாதகத்துல அந்த இடத்துல சனி பகவான் இருக்காங்க அப்படிங்கும்போது என்ன மாற்றம் வரும்? 12ஆம் அதிபதியான சனி, 11ஆம் அதிபதியான சனி ஆல்ரெடி மீனத்துல லாஸ்ட் ஒரு 1½ வருஷமா இருக்கு. டேரா போட்டு நிரந்தரமா அமர்ந்திருக்காப்ல. அதாவது கிளம்புவாங்களாங்கிற மாரி மீனராசி மீன லக்னக்காரங்க ரொம்ப பெரிய கோச்சார சனி, 7½ சனியா இந்த 2 வருடங்களா நெறைய படிப்பினையிலே கத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நெறைய விதத்துல அவங்க மெச்சூர் ஆயிட்டு வந்துட்டு இருக்காங்க. மீனம் வந்து லைஃப் பிஃபோர் 2024 அண்ட் லைஃப் ஆஃப்டர் 2024 அப்படின்னு அவங்க எடுத்துக்கலாம். 24 இல்ல 2022ன்னு எடுத்துக்கலாம். லைஃப் பிஃபோர் 2022, லைஃப் ஆஃப்டர் 2022. ஸோ இந்த 7½ சனி கும்பத்துக்கு இந்த சனி கும்பத்துக்கு வரும்போதே உங்களுக்கு 7½ சனி ஃபீல் ஆயிருச்சு. ஸோ அப்பொழுது அவங்க மெச்சூர் ஆயிட்டு இருக்காங்க. இப்பதான் ஜென்ம சனியா இருக்கு. ஸோ பெரிய நெருக்கடியில அவங்க இருக்காங்க ஆல்ரெடி. அதனால தான் அவங்களும் மன உளைச்சலுக்குள்ள ஆளாயிட்டு மத்தவங்களுக்கு குடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன். அதுலேருந்து ஒரு ரிலீஃப் தான் இந்த குரு இப்ப குடுக்கறது. எகைன் அந்த இடத்துல ஆல்ரெடி சிலருக்குலாம் ஜனனகால ஜாதகத்திலேயே சனி இருக்கும். ஸோ 12ஆம் அதிபதி தலையில விரயத்துல வச்சுட்டு உட்கார்ந்திருக்கிறவங்க, நெறைய பேர் தூக்கத்த தொலைப்பாங்க. நெறைய எனர்ஜி ட்ரெயின் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களால ரிலேஷன்ஷிப் மெயின்டெயின் பண்ண முடியாது. குடும்பத்துக்குள்ள ஒற்றுமையா இருக்க முடியாது. ஸோ அந்த மாரி ஒரு இக்கட்டுல இருக்கிறவங்களுக்கு 7½ சனியும் கூடவே நடந்துட்டு இருக்கிற பட்சத்துல, இந்த குருவோட ஆஸ்பெக்ட் வரும்போது நிச்சயமா சுப பலனத்தான் குடுக்கும். ஸோ அந்த மாரி நெருக்கடியில உங்களுக்கு ஒரு ஒரு பிரீத் நமக்கு வின்னு கையோ தலையோ வலிச்சுட்டு இருக்கும்போது, லேசா திடீர்னு தலைவலியும், கை வலியும் ரிலீஸ் ஆச்சுன்னா, ஒரு ஒரு ரிலாக்சேஷன் குடுக்கும்ல. அந்த ரிலாக்சேஷன் தான், அந்த ரிலீஃப் தான் இந்த குரு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சப்போஸ் மீனத்துல கேது அமர்ந்திருக்கு. லெட் கோன்னு சொல்லக்கூடிய இடத்துல கோர் ரூலரான கேது. விருச்சிகத்துக்கும் கோர் ரூலர் கேது தான். மீனத்துக்கும் கோர் ரூலர் கேது தான். ஸோ அந்த இடத்துல ஆல்ரெடி அவங்களுக்கு கேது இருக்கு ஜனனகால ஜாதகத்துலனா, ஏற்கனவே அவங்க நெறைய விஷயங்கள்ல ஃபோர்ஸிபிளா டிட்டாச் பண்ணப்படுவார்கள். தே டோன்ட் டிட்டாச் வாலண்டரிலி. அது ஃபேமிலி லைஃபா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் ஃபோர்ஸிபிலி கேது இருக்கிறவ வந்து தானா டிட்டாச் ஆறத நான் பார்க்கிறதே கிடையாது. ஃபோர்ஸிபிளா தான் கேது டிட்டாச் பண்ண வைக்குது. ஸோ அந்த மெச்சூரிட்டி லெவல்ல இன்னும் ஹியூமனுக்கு எல்லாருக்கும் கிடைக்கல. ஸோ அங்க ஆல்ரெடி அவங்களுக்கு கேது இருந்துட்டு ஃபோர்ஸிபிளா சில விஷயங்கள டிட்டாச் பண்ண வச்சுட்டு இருக்கும்போது, குருவோட ஆஸ்பெக்ட் எகைன் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பிரீத் குடுக்கும். அந்த டிட்டாச்மென்ட் வந்து ஒரு வலியுள்ள டிட்டாச்மென்ட்டாக இருக்காது. அந்த கேது ஆஸ்பெக்ட் பண்ணும்போது, அது வந்து ஒரு ஒரு பிரஷரா அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க. இட்ஸ் எ நார்மல் திங் அப்படிங்கிற மாரி தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு பிரீத்த தான் அந்த இடத்துல கேது இருக்கும்போது இந்த ஆஸ்பெக்ட் குடுக்கும். கண்டிப்பாக. இன்னைக்கு வந்து இந்த 12 ராசி லக்னக்காரர்களுக்கும் ஒவ்வொரு நேர்களும் அவங்களோட ராசி லக்னத்தையும் பொருத்தி பார்த்து மாற்றங்கள தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது 5 எகைன் மாதங்கள் ரொம்ப ஷார்ட் இருக்கக்கூடியது. பீரியட். இத தான் நம்ம கவனத்துல கண்டிப்பா, வச்சுக்கணும். கண்டிப்பா. ஏன்னா 1 வருடம் இருந்தா கூட பலன்கள் நெறைய மாறுபட வாய்ப்பு இருக்கு. அடுத்த பெயர்ச்சிகள வச்சு. 5 மாதங்கள்னு சொல்லும்போது, இந்த 5 மாதத்த எப்படி பாசிட்டிவா அவங்க யுட்டிலைஸ் பண்ணிக்கலாங்க அப்படிங்கிறத பத்தி பெரிய விளக்கம் குடுத்துருக்கீங்க. அருமையான பதிவு. நன்றி. நன்றி.